மொத்த குடும்பமும் எனக்கு பயந்து அரண்டு மிரண்டு கிடக்குறாங்க. மொத்த குடும்பத்தையும் கடன் மேல கடன் வாங்க வச்சு நடு தெருவுக்கு கொண்டு போய் நிறுத்தாம நான் ஓய மாட்டேன். நீ இத சிறப்பா செஞ்சு முடி. உன் வாழ்க்கைய நாசமாக்குன இந்த குடும்பத்தை நீ சும்மா விட்டுறாத. நீயும் நானும் கஷ்டப்படுறது இது ஒண்ணுக்குதான். நமக்கான ஒரே சந்தோஷம் இது ஒண்ணுதான் பாப்பா. நான் உன் தங்கச்சின்னு சொன்னத கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். என் கழுத்துல மஞ்ச கயித்தை கட்டின அந்த பொறுக்கி ராஸ்கலும் அவனோட குடும்பத்தையும் பிச்சை எடுக்க வைக்காம என்னோட கோவமும் வெறியும் அடங்காதுன்னு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ சொன்னது செய்வ. சரிடா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணா ஒரு நிமிஷம். என்ன பாப்பா? எல்லாரும் நம்மளுக்காக தான் ஹால்ல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. என்னென்ன ஓகேவா? ஓகே பாப்பா. வா. ஹலோ, நான் என் தங்கச்சியை என் வீட்டுல எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? ராணி மாதிரி வச்சிருந்தேன். அவ ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் வாங்கி கொடுக்காம இருந்ததே இல்ல. அவ என்ன கேட்டாலும் அது எவ்வளவு விலையா இருந்தாலும் அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒரு பீட்சாவுக்கும் ஓட்ஸுக்கும் உங்ககிட்ட போராடி பாடுபட வேண்டியதா இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு அப்படியே எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுது. அந்த டென்ஷன்ல உங்களை ஏதாவது பண்ணணும்னு எனக்கு வெறி ஏறுது. ஆனா என் தங்கச்சி என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. என்ன இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி என் கைய கட்டி போட்டு வச்சிருக்கா. அதனாலதான் நான் சைலண்டா போயிட்டு இருக்கேன்.